இன்னிலிருந்து நம்ம ஒரு 100 டேஸ் சேலஞ்ச் மாதிரி அதுவும் செல்ஃப் இம்ப்ரூவ் எப்படியெல்லாம் பண்ணலாம், நம்ம லைஃப்பில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம், ரொம்ப நம்ம ஹரிபரியாக போகாமல் குட்டி குட்டி ஸ்டெப்ஸை மட்டும் நம்ம எடுத்து வைக்கிறத டெய்லி நம்ம டிசிப்ளினாக பண்ணுறோமா, என்னென்ன மிஸ் பண்ணுறோம், எந்தெந்த நாளைக்கு எப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், என்னெல்லாம் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படியெல்லாம் எங்கே லேக் ஆகுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ண போகிறோம். நோட் பண்ணி நம்மளால் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறோம், இந்த ஒரு 100 டேஸில் நம்மளோட சேஞ்சஸ் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளே கண் கூட பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு எந்த நோட்டாக வேணாலும் இருக்கட்டும், இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பெருசாக ஃபேன்சியான நோட்டெல்லாம் தேவையில்லை. ஒரு நோட்டு, நார்மல் ஒயிட் பேப்பர் நோட் ஆர் ரூல்டு நோட் எது வேணாலும் எடுத்துக்கங்க. ஒரு பென்சிலோ, ஒரு பென்னு, ஒரு ஸ்கேல் வந்து நார்மலாக ஒரு சார்ட் மாதிரி போடுறதுக்கு மட்டும்தான், ஒன்றும் பெருசாலாம் இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பெரிய இது போட்டுக்கலாம். இதில் என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம், மெயினாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த பிளேஸில் சொல்ல போகிறோம். அதுக்கு வந்து மேலே வந்து ஒரு என்ன டேட்டுக்கு வந்து ப்ராப்பராக போடணுங்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாலாம் எல்லாம் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணாலும் அது நமக்கு பர்ஃபெக்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து நான் இப்போதைக்கு மட்டும் ஒரு 5 டேஸ்க்கு போடுற மாதிரி ஒரு காலமாக பார்ட்டிஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஒரு 10, 20, 50 நாளாக எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்ம டே பை டேவாக 1 by 1 நம்ம போய்க்கலாம், ஒன்றுமே தப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ், ஒரு 5 மட்டும் எழுதலான்ட்டு இருக்கேன். ஒன்றும் பெருசாலாம் இல்லை, ஒரு 5. அப்புறம் போக 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 நமக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ நம்ம கோல்ஸ் எல்லாம் அப்படியே போக போக இந்த இதுலேயே நோட் பண்ணிட்டு அதெல்லாம் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுது, எவ்வளோ பண்ண முடியுங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேக்கப் பண்ணும் எப்படின்னா 10 minutes பிஃபோர் வந்து 10 minutes பிஃபோர் வந்து பண்ணணும்னு நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 போட்டுக்கலாம். 2 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் டைமை வந்து நான் வந்து லெஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இவ்வளோ ஆக்கணும் அப்படின்னலாம் இது பண்ணல, ஸ்க்ரீன் டைம் வந்து லெஸ் டைமாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் ஆயில் மீன்ஸ் ஃப்ரைடு ஐட்டமெல்லாம் இல்லாமல் ஃப்ரைடு ஐட்டமெல்லாம் லெஸ்ஸாக இது பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் சுகர் ரொம்ப அதிகமாக உடனேலாம் நம்ம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல. ஸோ லெஸ் சுகர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெல்த்துக்கு தான் இது எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 times வந்து நான் வந்து டெய்லியும் வந்து 2 times வந்து ப்ரஷ் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம மார்னிங் எப்போவுமே ப்ரஷ் பண்ணுவோம், நைட் மோஸ்ட்லி யாரும் அவ்வளோக்கா ப்ரஷ் பண்ணுறதில்ல. நானே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன், பட் இன்பிட்வீனில் வந்து நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இருந்து அதை நான் வந்து கண்டினியூவாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இன்னைக்கு த டேட் பார்த்தீங்க அப்படின்னா 14th June 14. இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே. இதுலேருந்து June 14 மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 1 போட்டுக்கலாம். அப்புறம் டேட் 2, 3, 4, 5. இதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது இன்னைக்கு பண்ணேன், ஆனால் 5 minutes பிஃபோர் தான் முடிஞ்சுது. ஃபுல்லாக 10 minutes பிஃபோர் நான் எந்திரிக்கலை. 5 minutes எந்திரிக்கணும்னு நினச்சிட்டு அப்படியே எந்திரிச்சிட்டேன். அது ஸ்க்ரீன் டைம் வந்து நான் இன்னும் இன்னைக்கு கொஞ்சம் லெஸ்ஸாக தான் பார்த்துருக்கேன், பட் எவ்வளோ ஸ்க்ரீன் டைம்ங்கிறதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இன்னைக்கு ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்டேன். ஸோ இது இன்னைக்கு நான் பண்ணலை. சுகர் ஐட்டம்ஸ் நான் லெஸ்ஸாக தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் ரொம்ப சுகர்ஸும் எடுத்துக்க மாட்டேன், ஸ்வீட்ஸ் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். ஸோ இது கம்மி தான். இன்னைக்கு இதை நான் பண்ணிடுவேன். அதனால் இதை நம்ம இப்படியே வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா டிக் பண்ணிடலாம், பண்ணலை அப்படின்னா கிராஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படி கண்டினியூஸாக போகிறோமா பண்ணுறோமாங்கிறத அப்படியே கொண்டு வந்துட்டு அதை ஒரு டிசிப்ளினாக கொண்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம டெய்லி இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் இன்னையிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் அந்த அன்னையிலேருந்து நீங்கள் டே 1 எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் இன்னைக்கு தான் நீங்கள் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ணதெல்லாம் மேபி உங்களுக்கு சில்லியாக இருந்தாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் நான் ஆட் பண்ணதான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி கோல் வேணும், எனக்கு செட் ஆனது உங்களுக்கும் செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கோல் வேணும் அப்படிங்கிறத நீங்களும் ஆட் பண்ணுங்க. ஏன்னா இது எதுக்கு அப்படின்னா நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு தான். ஹெல்த் வைஸும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, எல்லாமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட செல்ஃபையே நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது நம்ம அப்படி இருந்துட்டு நம்ம இப்படி இருக்கும், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த இதை சீரியஸாக பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி கன்டினியூ பண்ணி என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் ஜாயின் பண்ணி என் ஜேர்னியில் நீங்களும் உங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன். தேங்க்யூ.